இந்த டிம் லைட்டில் உட்காந்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேவ் ப்ரூவன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பொடி எழுத்து சரியாக தெரியல, பட் ஸ்டில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி படிப்பேன் அப்படின்னு. அது தேவையில்லை. கவுண்டமணி காமெடியிலையும் ஒரு 6 மணிக்கு மேலே எனக்கு தெரியும் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. 6 மணி டிப்பிக்கல்லாம் கிடையாது, இருட்டிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாமல் போகும். அதுதான் அந்த விஷயம். அந்த 6 மணி மேட்டர் வந்து உண்மையிலே இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும் சில பேருக்கு, வெரி ரேரு. பட் அந்த மாதிரி பார்வை குறைஞ்சதுன்னா அவங்கள வந்து நார்மல் விஷன் மாதிரி கொண்டு வர முடியாது. சில ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏதாவது இருக்கிற விஷனை மோசமாக்காமல் பார்த்துக்கலாமே தவிர சூப்பர் விஷன் கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கேரட் அதிகமாக சாப்பிட்டா பார்வை இன்னும் சூப்பராக தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அது மிராக்கிள். ஆக்சுவலாக விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குது, அவங்க விட்டமின் ஏ எடுத்துட்டாங்கன்னா கண்ணு சில பேருக்கு மெல்ட் கூட ஆகும். அந்த கண்ணு கூட சரி பண்ணலாம். காசி படத்தில் வந்து உயிரோடு இருக்கவங்க கண்ணு தானம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது பண்ண முடியாது. லீகலாக வந்து யூ கேனாட் டூ. அதாவது உயிரோடு இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கண்ணு கொடுக்க முடியாது. உயிரோடு இருக்க ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்களோட கண்ணு நம்ம 2 கண்ணு எடுத்தோம்னா ஒரு கண்ணு 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்ணு 4 பேருக்கு யூஸ் பண்ணலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹெல்த் டாக்கிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஐ சர்ஜன் சையத் மூசா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க, எந்த ரீசனுக்காக இதை சூஸ் பண்ணீங்க? ஸோ இந்த ஃபீல்டு வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணுன்றது ஆசை. ஸோ டாக்டர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து நியூரோ சர்ஜரி எடுக்கணுன்றது தான் ஆசை. பட் ஓவர் த பீரியட் பார்க்கும்போது என்னோட பர்சனல் இது என்னென்னா, எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு பிடிக்கும், அட் த சேம் டைம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் இப்படி வராங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறது. அது வந்து மெடிசன் பார்ட்டில் சைடில் வச்சுருப்பாங்க. அதாவது மெடிசன் டாக்டர்ஸ், நோ அஃபென்ஸ், பட் மெடிசன் டாக்டர்ஸ்லாம் எப்படின்னா நிறைய பேசுவாங்க, ஆனால் சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சர்ஜன்ஸ்லாம் வந்து பேசவே மாட்டாங்க, ஆனால் நேராக ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி இருந்தது. ஸோ இது ரெண்டுமே மர்ஜ் ஆனது வந்து எனக்கு இந்த ஆப்தல்மாலஜி ஐ ஃபீல்டு. ஸோ இதில் நான் சர்ஜரியும் பண்ணலாம், பேஷண்ட்டையும் பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்டும் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தது. ப்ளஸ் எண்டு ஸ்பெஷாலிட்டின்னு நினச்சி வந்தேன். என் ஸ்பெஷாலிட்டினா இதுக்கப்புறம் எதுவும் படிக்க வேணாம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா நிறைய ஸ்பெஷாலிட்டி போயிட்டே இருக்கும் கடல் மாதிரி. பட் இதுலேயுமே எண்டு கிடையாது. இதுலேயே ரெட்டினா, கார்னியா, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி அந்த மாதிரி நிறைய ஸ்பிட் ஆகுது. பட் அதுதான் அந்த டைமில் என்னோட திங்கிங் அதுதான். ஸோ இதுக்கப்புறம் படிக்க வேணாம், இதுலேயே வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகலாம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் பார்த்தா இதுக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். அண்டு வேற என்ன இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து லைக் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இதில் இருக்குது. நம்ம ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அடுத்த நாளே பேஷண்ட் வந்து ஹாப்பியாக கண்ணு தெரியுன்றப்ப they'll be very happy. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெடிசன்லையோ இல்லை சர்ஜரிலையோ அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது கிட்னியில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்டமக்கில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே எனக்கு சரியாயிடுச்சுன்ற மாதிரி காமிக்க முடியாது. ஸோ அவங்க எடுத்ததுமே சொல்ல முடியாது. பட் கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுமே உடனே அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. அதுக்காக தான். ஓகே, இப்போ அந்த ஐ ப்ராப்ளமில் வந்து சில மித்ஸ் இருக்குது. என்னென்னா, அது மித்ஸா இல்லை ஃபேக்டாக நீங்கள் தான் சொல்லணும். டிம்மாக இருக்க லைட்டில் வந்து படித்தா இதாகிடும், அப்புறம் சின்ன சின்ன எழுத்துக்கள் வந்து பார்த்து படித்தா கண்ணு போயிடும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? டிம் லைட்ஸ் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிம் லைட்ஸ் வந்து உங்களுக்கு டிம் லைட்ஸில் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தேவ் ப்ரூவ்டு. டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, சிங்கப்பூரில், யூஎஸில், சைனாலலாம் தேவ் டன். அதில் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு பேப்பரில் வந்து தேவ் செட் இந்த டிம் லைட்டில் உட்காந்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேவ் ப்ரூவன். ஸோ அது பிரைட் லைட்டில் நீங்கள் படிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். சின்ன எழுத்து பொடி எழுத்துன்றது வந்து யூஸ்வலாக உங்களுக்கு அந்த பவர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பொடி எழுத்து சரியாக தெரியல, பட் ஸ்டில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி படிப்பேன் அப்படின்னு. அது தேவையில்லை. ஸோ இப்போ உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா மேபி அந்த பிரிண்ட் வந்து நார்மல் ஐக்கு படிக்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நார்மல் ஐக்கு படிக்கக்கூடியது இருந்ததுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு தெரியல, நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்ணாடி போட்டு படிங்க. ஐ ஸ்ட்ரெயின் வில் ஆல்வேஸ் உங்களுக்கு என்னென்ன தலைவலி, ரெண்டாக தெரியுது, டயர்ட்னஸ், ஃபெட்டிக், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கு பெட்டர் கண்ணாடி போட்டுக்கிறது. ஸோ இப்போ காலையில் நல்லா எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து இந்த எல்இடி லைட்ஸ், இந்த பஸ்ஸில் வர எல்இடி லைட்ஸ், அந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ரெண்டாக தெரியும். அதுக்கு என்ன காரணமாக? இதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் வந்து குட் பி நீங்கள் வந்து டே டைமில் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க உங்கள் ஐஸை. அதுக்கப்புறம் போக போக உங்கள் ஐஸ் வந்து ஓரளவுக்கு தான் அதை பிடிச்சி நிறுத்தி உங்களை பார்க்க வைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை டயர்டாகி விட்டுரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிளரினஸ் தெரியலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் ட்ரை ஐஸாக இருக்கலாம். கண்ணில் ட்ரைனஸ் இருந்து உங்களுக்கு டே டைமில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போக போக ட்ரைனஸ் வந்து அதிகமாக நீங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணல,
உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர ஒரு செப்பரேட் கேட்டகரி இருக்குது நைட் பிளைண்ட்னஸ்னு, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், தட்ஸ் நாட் ஃபார் யூ. ஸோ நைட் பிளைண்ட்னஸ் பற்றி சொல்லுங்கள். நைட் பிளைண்ட்னஸ்னால் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஆர் என்ன சொல்கிறது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து விஷன் அந்தளவுக்கு தெரியாது. ஒரு கவுண்டமணி காமெடிலையும் ஒரு 6 மணிக்கு மேலே எனக்கு தெரியும் கண்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, 6 மணி டிப்பிக்கல்லாம் கிடையாது, இருட்டிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாமல் போகும். அதுதான் அந்த விஷயம். அந்த 6 மணி மேட்டர் வந்து உண்மையிலே இருக்கு அந்த மாதிரி நிக்தலோஃபியான்னு சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷில் டேர்ம் வந்து நிக்தலோஃபியா. அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஃபிட்ஸ் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாக இருந்தது குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து விட்டமின் ஏ டேப்லெட்ஸ் கொடுத்து சரிப்படுத்தலாம். பட் ஜெனட்டிக் கண்டிஷனை நம்ம வந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது, அது இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடைக்கல, கண்டுபிடிக்கல. அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் இல்லை. இப்போ ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சில கண்டிஷன் இருக்குது. அதில் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும் சில பேருக்கு, வெரி ரேரு. பட் அந்த மாதிரி பார்வை குறைஞ்சதுன்னா அவங்கள வந்து நார்மல் விஷன் மாதிரி கொண்டு வர முடியாது. சில ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏதாவது இருக்கிற விஷனை மோசமாக்காமல் பார்த்துக்கலாமே தவிர சூப்பர் விஷன் கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. இப்போ டெய்லி ரொட்டீனில் உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற ஒரு ஃபுட் டயட் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில விட்டமின்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் சொல்லுவோம். இது மெயினாக விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு கலர்ட் ஃப்ரூட்ஸ், கலர்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து லூட்டின், ஜியாசாந்தின் இந்த மாதிரிலாம் அது வந்து காய்கறிகளில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ஐக்குள்ள ரெட்டினாக்கு நல்லது. இன்னொரு மித் என்னன்னா, யூஸ்வலாக விட்டமின் ஏ அதிகமாக எடுத்துக்கிட்டா, கேரட் அதிகமாக சாப்பிட்டா பார்வை இன்னும் சூப்பராக தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அது மிராக்கிள். ஆக்சுவலாக விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குது, அவங்க விட்டமின் ஏ எடுத்துட்டாங்கன்னா கண்ணு சில பேருக்கு மெல்ட் கூட ஆகும், அந்த கண்ணு கூட சரி பண்ணலாம் கேரட்னால. எங்க அம்மா கேரட் தான் சாப்பிடணும் சின்ன வயசுல இருந்து கொடுமை பண்ணி சாப்பிடுறேன். அதான். ஸோ கேரட் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு மிராக்கிள். யாருக்குன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு அது ஒரு மிராக்கிள். ஆர் விட்டமின் ஏ டேப்லெட்ஸாவோ இல்லை இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையோ அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கண்ணையே காப்பாற்றலாம், கண்ணு போகிற கண்ணை கூட காப்பாற்றலாம். பட் நார்மல் டயட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியே இல்லை, கேரட் அதிகமாக சாப்பிட்டா பார்வை இன்னும் சூப்பராக வருமானா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி அப்படி கிடையாது. டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு நல்லது, அது டெய்லி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 கேட்டகரியும் இருக்குது, மிராக்கலாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் யூஸ் இல்லாமையும் போகலாம். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி விட்டமின் ஏ இருக்குன்றப்ப எக்ஸ்ட்ரா விட்டமின் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரோஜனம் இருக்காது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ்க்கு உண்டான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணில் வந்து ட்ரைனஸ் வராமல் இருக்கும். ட்ரைனஸ் இஸ் அ பிக் டாபிக். அது வந்து வராமல் இருந்தால் இட்ஸ் பெட்டர். அதில் வந்து ஃபிஷ்ஷு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஃபிஷ்ஷு, ஃப்ளாக் சீட், ஆல்மண்டு, வால்நட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வராமல் இருக்கும். ஸோ ஐ டொனேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கண் தானம் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது ஐ டொனேஷனில். ஃபஸ்ட்டு சில படத்தில் ஐ திங்க் காசி படத்தில் வந்து உயிரோடு இருக்கவங்க கண்ணு தானம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது பண்ண முடியாது, லீகலாக வந்து யூ கேனாட் டூ. அதாவது உயிரோடு இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கண்ணு கொடுக்க முடியாது. கண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்குதுன்னா இன்னொருத்தவங்களை அழிச்சு பார்வை கொடுக்கறது மெடிக்கல் சயின்ஸ் ஒத்துக்காது. சரிங்களா? இறந்தவங்க கிட்ட இருந்தால் கண் தானம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இறந்தவங்க கிட்ட இருந்து இப்போ யாருக்காவது டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆர் உங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் நான் ஐ டொனேஷன் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இவங்க விருப்பப்பட்டாங்க, ஸோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ டொனேஷன் பண்ணும்போது ஒரு 6 மணி நேரத்தில் யூஸ்வலாக நாங்கள் வந்து ஐயை வந்து எடுக்கணும். ஸோ இல்லைனா அது ட்ரைனஸ் ஆகிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடும் யூஸ் பண்ணுறது. ஸோ 6 மணி நேரத்தில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஐ டொனேஷனில் வெறும் கார்னியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்னு சொன்னாங்களே, அதில் வந்து கார்னியா மட்டும்தான் ஐ டொனேஷன்னால யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கண் பார்வையை கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு உயிரோடு இருக்க ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்களோட கண்ணு நம்ம 2 கண்ணு எடுத்தோம்னா ஒரு கண்ணு 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்ணு 4 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் இறந்தவங்களோட கண்ணை எடுத்து 4 பேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதை 2 லேயராக செப்பரேட் பண்ணி 2 பேருக்கு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இப்போ அட்வான்ஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து முழு கார்னியாவை எடுத்து முழுசாக ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ அது தேவையில்லை. எந்த டிஷ்யூ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு போஸ்டீரியர் பின்னாடி இருக்க கார்னியா அஃபெக்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு முன்னாடி இருக்க கார்னியா அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கார்னியா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இவங்களோட அந்த ஃப்ரண்ட்ல இருக்க பகுதி கார்னியா வைக்கலாம். ஸோ யாருக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டு 4 பேருக்கு கண் கொடுக்கறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 4 பேருக்கு ஒரு கண்ணு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது எப்படி சார் ஒரு கண்ணு எடுத்து 2 பேருக்கு வைப்பாங்க? அது என்ன? அதான் கார்னியான்றது வந்து ஒரு கண்ணில் இருக்கிற, இப்போ இந்த வாட்ச் இருக்குங்களே, இந்த கண்ணாடி தெரியுதுங்களா, இதே மாதிரி உள்ள ஃப்ரண்ட்ல இருக்க பகுதி தான் நம்ம கார்னியா. நமக்கு தெரியாது, நம்ம கருப்பை தான் பார்ப்போம், உள்ள இருக்கிற இந்த உள்ள இருக்க முள்ளு தெரியுது, பட் நீங்க ஃப்ரண்ட்ல இருக்க டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தெரியாது. ஸோ இதுதான் கார்னியா. இது வந்து நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம், 2ஆ செப்பரேட் பண்ணி
2 பேருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு கண்ணை. ஓகே. ஸோ 2 கண்ணுன்னா 4 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்ணு வந்து எப்போவுமே வெள்ளையாக இருக்கணும், அதாவது எனக்கு கொஞ்சம் கூட ரெட் இருக்கக்கூடாது, அந்த ரெட்டிஷாக லைட்டாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிக்விட்ஸ், அந்த ஐ ட்ராப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லதா? சில ட்ராப்ஸ் இருக்குது, அதாவது இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. சில லூப்ரிகண்ட் ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ஹைட்ராக்சி மித்தைல் ப்ரொபைல் செல்லோஸ் அப்படி சொல்லுவோம், இல்லை கார்பாக்சி மித்தைல் செல்லோஸ், அதாவது சிஎம்சி அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். இதெல்லாம் வந்து வெரி சேஃப், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். as long as ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியாக வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தவிர சில மெடிகேஷன்ஸ் தான் இருக்குது. அந்த மெடிகேஷன்ஸ் எப்படின்னா போடும்போது பெட்டராக இருக்கும், ஸ்டாப் பண்ணும்போது திருப்பி அதிகமாக ரியாக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுலேயே ஒரு பர்டிகுலர் ட்ராப்ஸ் இருக்குது, அதாவது நம்ம கிளாக்கோமாக்கு யூஸ் பண்ணுற ட்ராப்ஸையே ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் ஒரு ட்ராப்ஸ் இருக்குது. தட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. அது வந்து அமெரிக்காவில் அமேசான் மூலிமா யூ கேன் பை. அந்த ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண் வந்து கிளியர் ஆகும். அதில் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ தட் பீப்புள் கேன் யூஸ். அது வந்து அகெயின் உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, நம்ம ஓப்பனாக வந்து சில இதை சொல்ல முடியாது. ஸோ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒயிட்டாகவே நான் வச்சுக்கணும் அப்படின்னா நான் வேறு ஏதாவது அதுக்கு ஆப்ஷன் இருக்கா? ஒயிட்டாகவே வச்சுக்கணும்னா நீங்கள் வந்து கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்ணணும். அண்ட் கண்ணில் வேறு நிறையா அதான் ஐ எக்ஸசைஸ்ன்றதை விட ஐ எக்ஸசைஸ் பிளென்ட்டி இருக்குது. ஃபார்மிங் டெக்னிக்குன்னு சொல்லுவோம், கண்ணை சுற்றுறது, கண்ணை மேலே கீழே பார்க்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் விட கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி. ஸோ அது நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அண்ட் கண்ணுக்குள்ளே இப்போ அடிக்கடி ரெட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அண்ட் கண்ணில் வந்து சம்டைம்ஸ் ப்ரௌனிஷாகவே சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்ணுக்குள்ளே அலர்ஜியாக இருக்கலாம். அலர்ஜியாக இருந்ததுன்னா கண்ணை போட்டு தேய்ச்சி கண்ணையை ப்ரௌன் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆனால் ரெட்டிஷாக இருக்கிறது நார்மல் தான். ஒரு சில பிளட் வெசல்ஸ் வந்து கண்ணில் தெரியும், விச் இஸ் வெரி வெரி நார்மல். அழகுக்காக சில பேர் அதை எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர அந்த ரெட்டு வந்து இட்ஸ் நார்மல். ஸோ டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் தான் என்ன சார்? டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். சேம், நம்ம ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணாமல் இருக்கிறதுனால கண்ணில் வர ஸ்ட்ரெயின் ஒன்று ட்ரைனஸ் வரும், தூக்கமின்மையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதா தலைவலிலாம் வரும். இதுதான் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகே சார். இப்போ ஐ சர்ஜரியாக இருக்கட்டும், ஐ ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வைஷ்ணவி.